நீங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அது வந்து ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இல்ல சாப்பாடா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அத வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சைடுல எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவ பாருங்க. நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பங்காளி நாடான சைனால ஓடுறது, பறக்கிறது, மிதக்கிறது அப்படின்னு பூச்சிலிருந்து புலி வரைக்கும் எல்லாத்தையுமே வெறித்தனமா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைனால சாப்பிடக்கூடிய ஒரு சில வியர்டஸ்டான ஃபுட்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஒன்னாவதா பார்க்க போறது டீப் ஃப்ரைடு ஸ்பைடர்ஸ். நீங்க இந்த ஸ்பைடரை பார்க்கும் போதே ஒரு மாதிரி முடியா பயமா இருக்குது இல்ல? ஆனா நீங்க சைனாவுல இந்த ஒரு ஸ்பைடரை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல பார்க்க முடியும். இவங்க இந்த ஸ்பைடர் எல்லாத்தையும் புடிச்சின்னு வந்து எண்ணெயில போட்டு அதை வந்து டீப்பா ஃப்ரை பண்ணுவாங்க. அது கூடவே மசாலா என்னென்ன போடணும் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்பைடருக்குள்ள நம்ம நண்டுல எல்லாம் உடைச்சோம்னாக்கா வெள்ளையா கறி இருக்கும்ல, சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பைடருக்குள்ளயும் கறி இருக்குமா. இந்த ஸ்பைடரோட கால்லயும் லைட்டா கறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பைடரை குச்சியில குத்தி அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது சி அர்ச்சன் வித் எக்ஸ். இந்த ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு இல்ல, பாக்குறதுக்கே வந்து பயமா தான் இருக்கும். ஏன்னா இதோட உடம்பு ஃபுல்லாவே ஷார்ப்பா முள்ளா இருக்கும். ஆனா இந்த முள்ளை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதை ஓபன் பண்ணாங்க அப்படின்னா சாஃப்டா ஆரஞ்சு கலர்ல கறி இருக்கும். இதை குக் பண்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெசிபில அவங்க ஸ்டைல்ல வந்து குக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இதை ரெண்டா உடைச்சிட்டு அதுக்குள்ள எல்லோ கலர் இருக்கும் அப்படின்னு சொன்னல, அது கூட வந்து எக் ஆட் பண்ணுவாங்க. எக் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து வேக வைப்பாங்க. வேக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எல்லோ கலர் சொன்னல, அதை மட்டும் வேக வச்சுட்டு அதை மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்க குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குமா. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இதை விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. நம்ம மூணாவதா பார்க்க போறது ஜெல்லி ஃபிஷ் சாலட். ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் நம்ம பொதுவா கடல்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை அவங்க கடல்ல இருந்து பிடிச்சின்னு வந்து அவங்க இதை வந்து நீட்டா வாஷ் பண்ணிட்டு அதை மெலிசா வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இது கூட போட வேண்டிய காய்கறியா இருக்கட்டும், சாஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு சாலடா மேக் பண்ணி இவங்க சாப்பிட்றாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ் சாலட் ஒரு சில பேருக்கு ஒரு ஃபேவரட்டான உணவு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க. நம்ம நாலாவதா பார்க்க போறது ஸ்கார்பியான்ஸ். நம்ம தேலை பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணுவோம், உடனே பயந்து ஓடி போயிடுவோம், இல்லை வந்து குமுறுன்னு குமுறுவோம். ஆனா ஒரு சில கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தேல் ஏதாவது பார்த்தாங்கன்னா அதை புடிச்சின்னு போயிட்டு அதை வந்து குக் பண்ணி அதை சாப்பிடுறாங்க. இந்த தேலை நிறைய விதத்துல வந்து சாப்பிடுறாங்க. அது என்னன்னா, ஒரு சில பேர் இந்த தேலை கடாயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு சில பேர் அந்த தேலை புடிச்சின்னு வந்து அது கீழே வந்து குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை சாப்பிடுவாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேல் உயிரோட இருக்கும், அந்த உயிரோடையே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு தேலை யூஸ் பண்ணி ஒரு சில வைனும் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா இதே ஸ்கார்பியான்ல ஒரு சில மெடிசன்ஸும் வந்து ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு தேலை வச்சு விதவிதமான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேல்ல இருக்கிற விஷம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா குக் பண்ணல அப்படின்னா அவங்களோட உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி இருந்தும் கூட அவங்க இந்த தேலை விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்க. நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது ஸ்னேக் சூப். ஒரு பாம்பை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சைனாவுல எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பாம்பை வச்சுதான் சூப் பண்ணி குடிக்கிறாங்க. இந்த ஸ்னேக் சூப் வந்து நிறைய விதத்துல வந்து ரெடி பண்றாங்க. அதுல ஒரு விதம் என்னன்னா, முதல்ல ஒரு பாம்பை பிடிப்பாங்க. அந்த பாம்பை பிடிச்சிட்டு அதுக்கு மேல இருக்கிற சட்டை எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி அதை வந்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல மஷ்ரூம், சிக்கன், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லா இன்கிரீடியன்ஸுமே சேர்த்துட்டு இதை வந்து பொறுமையா நல்லா வேக வைப்பாங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு சூப்பா மாறிடும். அதுக்கப்புறமா இந்த சூப் குடிப்பாங்க. அது கூடவே அந்த கறியும் சாப்பிடுவாங்க. சைனாவுல இந்த ஸ்னேக் சூப் குடிக்கிறதுனால அவங்க உடம்புக்கு ரொம்பவே நெல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஆறாவதா பார்க்க போறது ஃப்ரைட் சிக்கேடா. இதோட பேரை கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குது இல்ல? அதே மாதிரி தான் இதை பார்க்கறதுக்கு ஒரு பூச்சி மாதிரியே இருக்கும். இந்த பூச்சியை ஒரு சில கண்ட்ரீஸ்ல அவங்க குக் பண்ணி உணவா சாப்பிடுறாங்க. இந்த பூச்சியை எப்படி குக் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பூச்சியை புடிச்சின்னு வருவாங்க. புடிச்சின்னு வந்துட்டு அதை வந்து நீட்டா கிளீன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டு நல்லா பொரிப்பாங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா
இது கூட சால்ட் மசாலா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்றதுக்கு நல்லா மொரமொரான சிப்ஸ் மாதிரி பட்டரி டேஸ்ட்ல இருக்குமா. ஸோ அதனால நீங்களும் எப்பனா வேணும்னாக்கா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 7வதா பார்க்க போறது பிஜன் ஆன் ஏ ஸ்டிக். நம்ம ஒரு முழு கோயை குச்சியில குத்தி ஃப்ரை பண்ற மாதிரி இவங்க ஒரு முழு புறாவை குச்சியில குத்தி ஃப்ரை பண்றாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட் சைனா மாதிரியான நாடுகள்ல ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி குக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முழு புறாவை புடிச்சின்னு வருவாங்க. புடிச்சின்னு வந்துட்டு அதை வந்து எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புறாவோட பட்டாக்ஸ்ல வந்து குச்சியில குத்துவாங்க. குத்திட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ஆட் பண்ணோம், மசாலா அது இது என்னென்ன ஆட் பண்ணோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை கிரில்ல வந்து பொறுமையா ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதை பார்க்கறதுக்கு நம்ம அந்த சிக்கன்ல வந்து கிரில் சிக்கன் பண்ணுவோம்ல, ஸோ அதே டைப் தான். ஆனா இது வந்து சிக்கன் இல்லை, இது புறா. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுல. நம்ம இப்ப 8வதா பார்க்க போறது பிக் பிரெயின். இந்த பிக் பிரெயினை குக் பண்றதுக்கு முன்னாடி இதை கேர்ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. இந்த பிரெயின்ல இருக்கிற பிளட் அதுக்கப்புறமா அன்வான்டட் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணுவாங்க. இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஸ்பைசஸ், ஆனியன், சில்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கிரேவியா இருக்கட்டும், சூப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான டிஷ்ஷஸை வந்து ரெடி பண்ண முடியும். அவங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ 9வதா பார்க்க போறது பலூட். நீங்க இதை பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான வேக வச்ச முட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்டு இருக்கோம். இதுதான் இந்த பலூட்டோட ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாத்து முட்டை இருக்கும். அந்த வாத்து முட்டைக்குள்ளே குட்டி ஃபார்ம் ஆகும் தெரியுமா. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த முட்டையை வந்து வேக வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த முட்டையை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வினிகராக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும், சில்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எமி டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ரசம் மாதிரி இருக்குல்ல, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம கேட்கறதுக்கு அறவெறுப்பாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. இப்போ நீங்கள் ஏதாவது முட்டை வடிக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பிடுவீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம இப்போ 10வதா பார்க்க போறது டக் பிளட் சூப். நீங்க ஆட்டுக்கால் சூப்பு, கோழி சூப்பு, அந்த சூப்பு, இந்த சூப்புன்னு சொல்லிட்டு நிறைய விதமான சூப் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த சைனாவில் வாத்தோட ரத்தத்திலையும் வந்து சூப் வச்சு குடிக்கிறாங்க. முதல்ல இவங்க இதை ரெடி பண்றதுக்கு வாத்தோட ரத்தத்தை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்ததா இதை வந்து நூடல்ஸ்லயோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸ்லயோ இல்லை வந்து வாத்தோட கறிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கலந்து அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சூப் வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாராரோ ராரிராரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உக்காந்து அந்த சூப் வந்து குடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் இப்போ சொன்ன இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.